தம்பிகளா, இவர்தான் அந்த பார்ட்டி. மேல வாங்க சார். பார்த்தா பசார திருட்டு விசிடு விக்கிற மாதிரி போலீஸ் போன் பண்ணிடலாமா? இது சிம்மாசனம் படம் இருக்கான்னு கேட்போம். ஹலோ, ராங் நம்பர். ஹலோ தம்பிகளா, சார் பேரு சோப்ராஜ். லெதர் இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்காரு. வாடகையில இவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு. இனிமே நீங்க இவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்ன அங்க என்ன குச்சி குச்சி போத்தாங்க தெரியலையா சார்? இவரோட எங்களால தங்க முடியாது. எங்க 2 பேருக்கும் நான் ஒத்து வரோம். இது வேலைக்கு ஆகாது. தம்பி அண்ணா, நீ வேற என்ன பாத்துக்கோ. ஒரு சோப்பு நாங்க 2 பேர் வேணா போட முடியும். புதுசா வர சோப்பு எல்லாம் போட முடியாது. நோ ப்ராப்ளம் பிரதர். உங்க சோப்பை நானும் போட்டுக்கிறேன். இந்த சோப்பு போற வேலையெல்லாம் இங்க வேணாம். போயா வேலையை பார்த்துட்டு. லுக் ஹியர், கேட்ச் இட். ஃபாரின் பர்ஸ், மை கிஃப்ட். டேய் சார், எவ்வளவு டீசன்ட் நடந்துக்க. அவர்ட்ட போய் சீப்பா நடந்துக்கறியே. வாங்க, உங்க 2 காலுமே வலது கால் தான். எது மேல வேணா எகிரி குதிச்சுவாங்க. வீடு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓட லோ கிளாஸ். இந்த ஹை கிளாஸ்க்கு டேபிள்ல ஒரு மூலையில இங்க வைங்க. இத போய் கேட்கணுமா நீங்க? டேய் டேய் டேய், என் டேபிள்டா. டேய் என் டேபிள்டா. டேய் டேய், ஓவரா போறடா. டப்பா நல்லது இல்ல உனக்கு சொல்லி வைக்கிறேன். இன்னைக்கு வந்தவங்க கிட்ட ஓவரா ஒட்டிக்கிறடா. டேய் அறிவு கிட்ட பண்ணாட வெளிய போடா. எல்லாம் முன்னால டேய். டேய் உன் சொத்து ஒன்றரை ஏனா பெறாது. அதுக்கு ஒரு டேபிள், அதுல சன்மேக்கா போட்ட டேபிள் வேணுமா? நீங்க வைங்க சார். உலக பெருத்தா அப்பர் பெருத்தா? அப்பர். ஏய் அப்பர் பெருத்தா. டேய் என் டேபிள்டா, என் டேபிள்டா. டேய் ஒரு சின்ன நாயா சொன்னா கேளு, காணாம போய்டுடா. டேய் உன்னால என்னடா என்ன பண்ணுவேன்னு கேக்குறியா? உன்னை என்ன பண்ணுடா? டேய் நான் 1000 பேத்த பார்த்த மாட்டேன். என்கிட்ட வா. டேய் டேய் பிஸ்ல புறா புறா. டேய் நீங்க வெளிய தான் போணும் சார். உங்க பெட்டி டேபிள் வச்சிருக்கேன். Dear boys and girls, நீங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸா இருக்கலாம். பட் இந்த நாட்டுடைய எதிர்கால டாக்டர்ஸ். உங்களுக்கெல்லாம் முதல்ல மனித உடம்ப பத்தின பயம் போகணும். அதுக்காக தான் மார்ச்சுரி கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். பயப்பட வேண்டாம். இறந்தவங்களுக்கு தான் இது 1 வே. நமக்கெல்லாம் 2 ways. Dear students, look at our beautiful mortuary. பேய் பிசாசு பூதம்னு பயந்து சாகுறாங்க. சாகிறதுக்கு பயந்து இருந்தா இவங்கெல்லாம் செத்துருக்க முடியுமா? See, இத ஒரு வெஜிடபிள் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். ஃப்ரிட்ஜுக்குள்ள காய்கறி வைக்கல. இதுக்கு ஒரு காலத்துல உயிர் இருந்துச்சு, பேசிச்சுன்னு நினைக்க கூடாது. எல்லாரும் இதையும் கடந்து உருகுறீங்க. என்னமோ தெரியல, மெடிக்கல் காலேஜ்ல தான் லவ்வே ஜாஸ்தி. ஏய் வரசாத, தட்ஸ் பெட்டர். இதய வீணை, இதய கோயில், இதயத்தில் நீ இதயம்னு படமா எடுத்துடுறோம். எங்க இதயம்? எங்க இதயம்? நோ பேய், நோ பிசாசு, நோ பூதம். பயப்படவே தேவையில்லை. பாய்ஸ், எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. குட் மார்னிங். நீயா பானோ சொல்லிட்டு செய்ய கூடாது? எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன சொல்லி கொடுத்தீங்களோ ஒரு வார்த்தை கூட விடாம மறக்காம இவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறீங்களே. வெரி குட். ஆமா, உங்களுக்கு தான் பேய் பூதம் பிசாசுனா நம்பிக்கையே இல்லையே. அப்ப எதுக்கு கத்துனீங்க? டாக்டர்ஸ்க்கும் சென்டிமெண்ட்ஸ் இருக்கு, இதயம் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. வேற டைம் ஆயி போச்சு. ஓகே. அடுப்புல ஏதோ தீவிர வாசனை வருது. பெரியார் திடலில் பிரசாதம் கேட்டேன், போலீஸ் இடமே லஞ்சம் கேட்டேன், முனியாண்டி விலாசில் மோர் சாதம் கேட்டேன், சரவண பவனில் சிக்கன் கேட்டேன், கேட்டது எதுவும் கிடைக்கவில்லை. கிடைக்கலன்னா விடுறாடே, இருக்கவே இருக்குது கைவசம். அட்டமச்சி வேலை என் பாட்டை கொஞ்சம் கேளு, நான் நிறைய காட்டு ஆளு, நீ காட்டாதே மசாலு. அட்டமச்சி வேலை கீரை கூட எடு, கீரை போடணும். கீரையா? எதுவும் கீரை தான். அந்த கீரை இதுல போட்டு நான் எடுத்து போறேன். தலைவா, உன் ரூட் தனி ரூட், கலெக்ஷன் எகுறோம். என் ரூட்டும் உன் ரூட் தான், கலெக்ஷன் எகுறணும்னா. ஏய் வித்தவுட்டுங்களா, ஒழுங்கா டிக்கெட் வாங்குங்கடா. பயந்துட்டியா? எனக்கு கூட வாங்கியாச்சு. பாரு. அதுக்கு போய் என் தூக்கத்துக்கு எடுத்துட்டே ராட்சசி. ஏ கும்பகர்ணா, பஸ் ஸ்டாப்ல டெய்லி காலையில காலி பசங்க என்ன கேலி பண்றாங்கன்னு தவிச்சிட்டு இருக்கேன். பொறுத்து பார்த்த முடியல. நீ ஹீரோ மாதிரி வந்து ஃபைட் பண்ணி என்ன காப்பாத்து வா. இத போய் இவ்வளவு மெதுவா சொல்றியே. ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துறேன். ஃபைட் பண்றதுக்கெல்லாம் மூஞ்சிய கழுவனாப்பா. ஒண்ணா பார்க்க போறேன். என்ன ஸ்டைலா ஆட்டிட்டு இருக்காங்க பாரு. இவனுங்க அந்த காலி பசங்க. இவங்களா?
Hi Mahesh. Hi Suresh. Hi. Shankar, meet this Mahesh, Suresh, Ramesh, Dikesh, Satish. எல்லாம் லேட்டஸ்ட் இஷ்ல முடிற பேரா இருக்கு. ஏய் இஷ் எழுந்துரு. எல்லாம் 60 பிளஸ் இருக்கு. இந்த இஷ்னு முடிற பேரெல்லாம் 1940ல வச்சாச்சு. இந்த இஷ்கெல்லாம் வயசாச்சு. வெல்லேஷ் ஏந்திரி. நீங்களா காலி பசங்க ரொம்ப கலாட்டா பண்றீங்க. வந்து கவுனியான கூட்டிட்டு வந்தா இந்த பாருங்க உருட்டு கடோட வந்திருக்கேன். ஒரே போடு போட்டுருவா. சரியா போச்சு. உங்களுடைய ஆடம் டீச்சிங் தானாம தான் நாங்க வேற பஸ்டாப் மாத்தறதாவே தீர்மானம் பண்ணிருக்கோம். இல்ல டார்லிங்? ஏமாத்துக்கு. என்கிட்ட ஏமாறதுக்குனே பிறந்திருக்க சங்கர். ஆஹா 41D வந்தாச்சுடி. ஓகே ஓகே பை டார்லிங். பாய். ஏப்ரல் மாசமே தேவையில்ல. எல்லா மாசமுமே நீ ஃபூல் தான். தம்பி மௌத்தா இருக்கனா? பாக்க ராஜேஷ் கண்ணா மாதிரி இருக்கீங்க. மீச வேற இல்ல. கிஞ்சி படம் மாதிரி வாசிக்கலாம். கேப்பமே. லோக்கல் எஃப்எம் ஆகிட்டீங்க. வாசிங்க. அசத்துறாரியா? போய. சூப்பர். பெஸ்ட் பெஸ்ட். உன் லைஃப்லயும் ஒரு டிம்பிள் கபடியா நிச்சயம் வருவா. என்ன தம்பி டிம்பிள் கபடியா பிக்க போறா? அப்ப இவன் பிச்சைக்காரன் இல்லையா? ஐயோ வண்டியில யாரோ பாம்பு வச்சிட்டாங்க. இல்ல தப்பிச்சு ஓடுங்க. ஐயோ ராமா எனக்கு ஓடியாங்க. ஐயோ வெடிக்க போகுது. ஐயோ அல்லாஹ் காப்பாத்து ஆண்டவனே. எல்லாம் படுங்க குப்புறப்படுங்க. குப்புறப்படுங்க எல்லாம் காலை பத்திட்டு ஐயோ நட் ரோட்ல இந்த மாதிரி ஆம்பளை பொம்பளை படுக்க கூடாதடா டேய். என்னடா உனக்கு டேய்? டேய் பஸ்ஸுக்குள்ள பாம்பு வச்சிருக்காடா. எங்கடா பாம்பு வச்சிருக்காங்க? காட்றா. பஸ்ஸுக்குள்ள பாம்பு இருக்கா? எந்திரிங்கடா. பொம்பளைங்க பட்டா இதா சங்கன் பக்கத்துல பட்டுருவீங்களா? செக் கேட்றீங்க. டேய் பண்ணடா வந்து நான் வர மாட்டேன். அந்த செத்து போயிட விட நீ டேய். என்ன விடுடா? எங்கடா பாம்பு எங்கடா? இந்த இருக்குடா. இந்த இருக்குடா. ஏய் தொடாத மனித விட்டு வெடிச்சிருவான். ஏய் இது பாமா? இது தெரியாதா இது பேஜர்? அப்ப பாம்பு இருக்குன்னு சொன்னியடா. யார் சொன்னா? ஐயோ ஐயோ ஐயோ. பாவம் மச்சான் டயர்டா இருக்கான். என்ன அவசரமான மெசேஜ் வந்திருக்கு தெரியலையே. வரும்போது புளி 1/2 கிலோ வாங்கி வரவும். யாரா இது? அன்பு மனைவி. முதல்ல டிக்கெட்டை வாங்கி தரடா பண்டாட. தூங்குற மாதிரி நடிக்கிறீங்க. ஹாய் சங்கரே. ஏய் வெல்சாமி நீ எங்கடாங்க? சங்கரே எப்படி இருக்கற? விசிலே ஆபீஸ் டைம்ல வளவளன்னு பேசிட்டு இருக்காதவா? என் ஃப்ரெண்டுடா சங்கரே விஷ் பண்றா. ஹாய். அப்புறம் ஏய் நீ கண்டக்டர்? ஆமா நல்லா படிச்சா கண்டக்டர் படிக்கல கண்டக்டர். சங்கரே ஞாபகம் இருக்கா உனக்கு பப்ளிக் எக்ஸாம்ல ஜட்டிக்குள்ள இருந்து விட்டு எடுக்கும்போது ஸ்குவாட் கிட்ட மாட்டிக்கிறேனே. அவன ஜட்டியும் விட்டையும் புடிங்கன்னு விட்டானுங்களே. அன்னியோட படிப்பு கட்டி சங்கரே. சரி சரி நம்ம பஸ்ல பேசிக்கினே போலாம் வா. இல்ல நீ கிளம்பு. என்ன இத லேடி ஸ்பெஷல் பாக்குறியா? தெரியுதா உன் கண்ணே தெரியுதா? என்ன வெளச்சம்? எப்படியாவா? அட கண்ணம்மா நம்ம கேங்ல எங்க தான் இருக்கீங்களா? மப்டி போலீஸ் நம்ம பையன் தான் கொஞ்சம் கண்டுக்காத. இந்த அத புடி. ஏய் நட் ரோட்ல வண்டி நிக்க வச்சிருக்கேன். ஆபீஸ்க்கு டைம் வச்சிரா வண்டியா. வணக்கம் சார். கஷ்டப்படுற ஃபேமிலி சார். இன்டர்வியூக்கு போய் நிக்கிறேன். டைம் ஆச்சு. பஸ் கூட கிடைக்கல. ஆண்டோ மாதிரி நீங்க கச்சிருக்கீங்க. மயிலாப்பூர்ல கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? சேச்சே உன்ன மாதிரி இளைஞர்கள் அழக்கூடாதுப்பா. சுவாமி விவேகானந்தர் சொல்லிருக்காரு. ஓகே நான் மயிலாப்பூர் தான் போறேன். ப்ளீஸ் கம். தேங்க்யூ சார். ஹலோ ஹலோ. வாட்டமே இல்ல. இதெல்லாம் ஒரு கார். சூ வேற இதுல டாஸ் போர்ட்ல இதெல்லாம் வைக்கணும். அழகழகா இருக்கும். கார் ஸ்ப்ரேவா? ஏன் ஷூ கச்சு கூடாதா? ஏன் நான் அச்சு கூடாதா? ஏன் நீ தாச்சு கூடாதா? கேஸ்ட் போடலாமா? அமக்கலாமா? போடு. டன் டக் டக் டன் 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 டக் டக். கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா. பாயிட்ல நான் செங்கலா? ஏய் ஆம்பளையே தெரியாம மச்சான் வணக்கம். ஒண்ணல ஒருத்தகால லிஃப்ட் கேட்டேன். சரியான இழுச்சவாயன். பொத்து மாதிரி உட்காந்துக்குது. சிஎல்ஓ கார் தான் சவுண்ட் சிஸ்டம் தான். அவன் செல்போன்ல தான் பேசி நிக்கிறேன். வந்துடுறேன்டா வந்துடுறேன் சொல்லலாம் வந்துடுறேன்டா. யா
எவ்வளவு சின்ன சின்ன செல்போன்லாம் வந்துக்குது. செங்கல் மாதிரி இவ்வளவு பெருசு வச்சுக்கிறேன். யோ குடியா யோ மயிலாப்பூர் தானே போகணும்னு சொன்னேன். மனசு மாறிச்சு மவுண்ட் ரோட் போ. யோ நான் மயிலாப்பூர் தான் போனோம். யோ உன் இஷ்டமா ஏன் இஷ்டமா? நான் ஏதோ உன் கார்ல உட்காந்து மாதிரி பேசினுக்கிறேன். ஸ்டாப்பிங் வந்துச்சு சார். கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணி தேங்க்ஸ் சார். லிஃப்ட் கேட்டுட்டு இவ்ளோ இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்றியே. இது உனக்கு நல்லா இருக்கா? மக்கா சொட்டத்தல பேத்துறோம்னா. உனக்காக வெயிட் பண்ணி லேடி ஸ்பெஷல மிஸ் பண்ண. நீ என்னடா ஜெனரல் பஸ்ல வர. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல இல்ல, இனிமே இந்த பஸ்லயே வரலாம். லேடி ஸ்பெஷலா ஏதோ மியூசியம் மாதிரி இருக்கு. வா ரகசிய ஸ்நேகிதா, வா வா வா. இந்தியாவுல பிறந்த எவனா நம்ம வண்டியில ஏறாம இருக்க முடியாது. உள்ள நிதி வா. அந்த பக்கம் ஒத்து. அட வயிறு விடுனா. ஐயா ஐயா ஒத்துனா. ஐயா கலிக்கிறது தெரியல. ஈரா ஒத்து. ஆமா உன் பொண்ணு கண்ணாலமணி குட்டியா எப்படிங்கறா? அதான் கேக்குறேன். அந்த கஸ்மால என் குழந்தைய வச்சு ஒழுங்காவா குடும்பம் நடத்துது. டேப் மாதிரி மொல்ல மாதிரி சோமாரி. ஆமா உன் மருமகன் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு? என்னென்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டா? இதடா இதே கண்ணு, இதே மூக்கு, இதே வாயை, இதே உடம்பு, இதே பேரதா இருப்பாரு. என் பேரு பையன் சொன்ன கண்ணு இப்படி திரும்ப எம்ஜிஆர் முடி மட்டும் இந்த புள்ளைக்கு இல்லன்னா இந்த புள்ளைய நான் கோயில் கட்டி கும்பிடுவேனே. இந்த காலத்துல யார் தான் குடிக்கல? ஆமா உன் பொண்ணு நல்லா தானே வச்சுக்கிறான். கொசப்பேட்டையில ஒரு வச்சுக்கிறான். அட போறோம் பாக்க இந்த மொழி கட்டிக்கு ஒரு கேக்குதான் கட்டியும் பண்ணடா பாத்து. ஏன்னா வச்சுக்கிட்டுமே யாரு ஓடானா? எங்க வீட்டுக்காருக்கு அந்த காலத்துல நான் கூட அதுக்கோசரம் அந்த பஜாரி சொன்னாங்கிறதுக்கோசரம் என் குழந்தைய இசு போட்டு அடிக்கிறதா போறோம் போக பொம்மநாட்டிங்கன்னா நீன்று மேவனுங்களுக்கு கையே. ஆமாமே இதை விடக்கூடாது. விட பாரு காசுமா பாட்டி பாட்டி நீ பாட்டி தானே? உனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய போட்டு அப்பளம் சைஸ்ல பொட்டு வைக்க கூடாதா? பின்ன பாரு சாரு, இந்த அம்மா அவங்க பொண்ணுக்கு தோட வித்து நகை வித்து நட்டை வித்து கண்ணாலம் பண்ணி வச்சுனா அந்த கஸ்மால கம்மநாட்டி கைலாத்து அந்த பொண்ணை போட்டு பொட்டு ஆச்சுங்கறாயா. யாரு யார் இவரா? இவர்ல சாரு, இவர் பலியே கிர இந்த அம்மா மரிமவே. அந்த ஜென்ஸ் படம் பாத்தீங்கல்ல, அதுல டபுள் ஆக்ட் அதே போலதான். எடுப்ப கையா. ஒருத்தன் இழிச்சவன் கச்சா போதுமே உடனே கவுச்சி கூட கவுத்துருவீங்களே. ஐயா மூஞ்சிய பிச்சாதுங்களுக்கு நல்ல மஞ்சள பூசின்னு சாமி படம் வர தியேட்டர்ல போய் சாமி ஆடுது. இதுங்க இதுக்கு தான் லாக்கியா. உண்மையிலேயே அவ உன்னை லவ் பண்றாளா? அத தெரிஞ்சுக்கணும் முதல்ல. புரியுதா? எப்படி? உனக்கு புரியாதே, அதுக்கும் நானே ஐடியா தரேன். அவ வழக்கமா பஸ் எங்க இருந்து கிளம்புது? பஸ்னக பஸ் டிப்போ. எத்தனை மணிக்கு? 8:11. 8:11. அதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. சரி நல்லா கேட்டுக்கோ. உன்னை தனியா விட்டா சொதப்பிடுவேன். நாளை காலையில நாம 2 பேரும் பெஸ் நகர் டிப்போல அவ ஏற போற பஸ்ல முன்னாடி போய் ஏறிக்கிறோம். ஏறி உட்காந்துக்கிறோம். உட்கார்றதுக்கு அலைஞ்சனா நிக்கிறதுக்கு கூட இடம் கிடைக்காம போயிடும். தத்துவம் எல்லாம் பின்ற. சாரி. இப்போ நம்ம பஸ் பெஸ் நகர் டிப்போல இருந்து கிளம்புது. அப்படியே காந்தி நகர் ஸ்டாப் வருது. வருது. அங்க அந்த பொண்ணு ஏறுவா. ஏறவா? அவள என்ன பண்ண சொல்ற நீ? இரு. அதுக்குள்ள அந்த பஸ் ஃபுல் ஆயிடும்ல? அது ஏன் கேக்குற? கூட்டம் அம்மு. வெரி குட். அவ உன்னை பாத்துற கூடாது, அதான் முக்கியம். அதுக்காக புர்கா போட்டா நிக்க முடியும்? மறைஞ்சு நிக்கணும். ஆனா ஒண்ணு, அவ யாருன்னு எனக்கு காட்டணும். அத மறந்துடாத. மறப்பேனா? ஐயோ என்னாச்சு? நம்ம நந்தனம் ஸ்டாப்பிங் வந்துட்டு இருக்கு. வந்துச்சு. பஸ் நிக்குது. ஆனா நீ இந்த பஸ் ஸ்டாப்ல இருக்க மாட்ட. நான் இந்த பஸ் ஸ்டாப்ல இருக்க மாட்டேன். முடியும். நீ பஸ்ஸுக்குள்ள தானே இருப்ப. ஆமால. பஸ் நகர் டிப்போ 8:11 ஏறி மறைஞ்சுக்கிறோம். அவள ஏறா, நம்ம ஸ்டாப்பிங் வருது. என்ன நடக்கும்? ஆனா பானு, நீ சொன்னதுக்கும் அந்த பொண்ணு என்ன உண்மையிலேயே லவ் பண்றாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவசர குடுக்க. இப்ப நம்ம ஸ்டாப்ல பஸ் நிக்கும் போது உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு உன் மேல லவ் இருந்துச்சுன்னா இப்படி குனிஞ்சு யோசிச்சு நீ இல்லாத அந்த பஸ் ஸ்டாப்ப பார்த்து அப்படி கழுத்து வலிக்க தலைய திருப்பி இப்படி பஸ்ஸுக்குள்ள ஊத்து பார்த்து தேடுவான். நீ வரலன்னு முடிவு செஞ்சு கண்ணெல்லாம் கலங்கி போயிடும். இப்படி கர்ச்சிஃபால ஒருத்தர் மாதிரி தொடச்சுப்பா. ஹலோ,
ரொம்ப கனவு காணாதப்பா. இதெல்லாம் நிஜமாவே லவ் இருந்தாதான் நடக்கும். லவ் இல்லன்னு வை, உன்னை தேடாம தேமேன்னு இப்படி உக்காந்துக்குவா. என்ன பானு, உன் நிலத்துல தீய வச்சு பொசுக்க. என்ன பானு, நல்லது நினைக்கிறது டாக்டர் கையில இருக்கு, அதுக்கு மேல ஆண்டவன் கையில இருக்கு. ஹலோ, இத பார். இது எப்படி விட்டா இப்படி உடைஞ்சிரும். சங்கர், நம்ம மனசு எப்பவுமே இப்படி ஈஸியா உடையிற கப்பன் சாசர் மாதிரி இருக்க கூடாது. அப்படியே மீறி உடைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அதை இப்படி இப்படி பொறுக்கி இப்படி இப்படி குப்பை கூடையில போட்டுட்டு இப்படி இப்படி கையை தட்டிட்டு போயிடணும். அவ நிச்சயமா தேடுவா. பாப்போம். பானு, நீ எதிரில போய் முட்டிக்காத, ரைட்ல திரும்ப. பிளான் வொர்க் அவுட் ஆகல. என்ன டவுட்? கவர் பண்ணு. அட சங்கரே, என்ன டாபில ஏறவ டெர்மினஸ் ஏறிட்டா? ஐயோ, அங்க அந்த பஸ்ல இருக்குது யாருக்கு தெரிய கூடாது. யார் அந்த பேஜர் பொண்ணுக்கா? பேஜர் பொண்ணா? அதான் பார்த்த சவத்த பொண்ணு. பேஜர் ஆபீஸ் தான வேலை. பேர் தெரியுமா? பேரு தெரியாதே. ஒண்ணு செய்றேன், அவங்க பேசும்போது நைஸா ஒட்டு கேட்டு சொல்றேன். டைகரே வண்டி எடுங்க சார். நைஸ் ஐடியா. இதுக்கெல்லாம் காசு கொடுத்தா எப்படி இருக்கும்? நம்ம ரூட்ல டெய்லி வரீங்க. உங்க பேர் என்ன தெரிஞ்சா ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்றது எவ்வளவு ஈஸியா இருக்கும். என்ன சுஜாதா? இன்னும் பேர் வைக்கலீங்க. ஒரு நல்ல அரசியல் தலைவர் தான் எங்களுக்கு பேர் வைக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஜென்மத்துல உங்களுக்கு பேர் வைக்க முடியாது. தேடுவாங்கற? எல்லாருக்கும் ஒரே நேரத்துல ஆபீஸ் வைக்கிறதுனால தான் இப்படி பஸ்ல கச்ச 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 கூட்டா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமயத்துல முனிமா, இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு முனிமா. என்ன செலக்ஷன் முனிமா, அதுவும் இந்த கலர் இருக்கே முனிமா, எடுப்பா இருக்கு முனிமா. சொல்றல முனிமா. மேட்ரா? டேய் முன்சாமி, என்ன முன்சாமி எப்படி இருக்கற முன்சாமி? என்ன முன்சாமி வித்தவுட்ல டிக்கெட் வாங்க வரியா முன்சாமி? புடி முன்சாமி, இந்த டிக்கெட் புடி முன்சாமி. முன்சாமி புடி முன்சாமி. இந்த பஸ்ல எத்தனை முனியம் வாங்குறாங்களோ அத்தனை முன்சாமி இருக்காங்க. விசிலி, இந்த வாட்ச பாத்தியா? விசிலி, விசிலி. என்னடா பாரு, உனக்காக சோப்பு சார் இத கிஃப்டா கொடுத்திருக்காரு. கையில கட்டி பாரு. யார் அந்த அழுக்கு சோப்பு கொடுத்ததா? அத வாட்ச் கட்டினா கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கும். அத அவங்கட்டே கொடு. சார் எழுதிக்கிட்டு இருக்காரு, டிஸ்டர்ப் பண்ணாத. ஆமா, பெரிய ரைட்டர் சுஜாதா நினைப்பு. லைட்டா பண்ணி படுக்க சொல்றடே. டேய் பேச்ச குறடே. இவன் அரிப்பு தாங்க முடியடா. கொஞ்சம் அந்த பேனாவால வந்து சொரிஞ்சு விட சொல்லுங்க. ஒண்ணு இல்ல சார், நீங்க எழுதுங்க. இவன் ஏதோ தூக்கத்துல புலம்புறான். விசில தூங்கிட்டியா? டேய் தூங்குறனே எப்படி தூங்கிட்டான்னு கேக்குறா ராப்பா நடத்து. அது இல்லப்பா, சோப்பு சார் பகல் பூரா உழைச்சு ஓடா தேய்றாரு, நைட்ல கண்ணு முழிச்சு உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. அத பத்தி என்ன நினைக்கிற? டேய் அவனுக்கு தூக்கத்துல எழுதுற வியாதிடா. நல்ல டாக்டரை போய் பார்க்க சொல்றடே. அங்க என்ன சத்தம்? கேஸ் டபுள்மா.